காய்ஸ், நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரியில டாப் டைரக்டர்ஸ்ல ஒருத்தரா இருக்க லோகேஷ் கனகராஜ் படங்கள்ல இது வரைக்கும் பண்ண படங்களோட ரன் டைம் அண்ட் எவ்வளவு நாள் ஷூட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சினிமா பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல முதலாவதா இருக்குது லோகேஷ் கனகராஜ் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள அறிமுகப்படுத்தின அவரோட ஃபர்ஸ்ட் படமான மாநகரம். இந்த படத்தோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours 70 minutes கிட்டங்க. இந்த படத்துக்கு ஆல் ஏஜ் குரூப்ஸ்ல இருக்க எல்லாருமே பாக்குற மாதிரி யூ சர்டிபிகேட் கொடுத்திருந்தாங்க. 45 days ஷூட்டிங் பண்ணிருக்காங்க. அடுத்ததா அவரோட படங்கள்ல ஒரு தரமான படமா இருக்க கைதி. இந்த படத்தோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours 90 minutes கிட்டங்க. இந்த படத்துக்கு ஸ்பெசிபிக் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்க யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருந்தாங்க. 62 days வரைக்கும் ஷூட்டிங் பண்ணிருக்காங்க. மூணாவதா தளபதியோட மாஸ்டருங்க. இந்த படத்தோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours 57 minutes கிட்டங்க. யூஏ சர்டிபிகேட் படம் தான். 129 days ஷூட்டிங் பண்ணிருக்காங்க. அடுத்ததா கமல்ஹாசனோட எல்சிஓ ஸ்டார்ட் பண்ண காரணமா இருந்த விக்ரம் படம். இந்த படத்தோட ரன் டைம் 2 hours 51 minutes கிட்டங்க. யூஏ சர்டிபிகேட் படம் தான். 110 days ஷூட்டிங் பண்ணிருக்காங்க. அஞ்சாவதா தளபதியோட ஹையஸ்ட் கலெக்ஷன் படமா இருக்க லியோ. இந்த படத்தோட டோட்டல் ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours 41 minutes கிட்டங்க. யூஏ சர்டிபிகேட் படம் தான். 125 days ஷூட்டிங் பண்ணிருக்காங்க. நான் லோகேஷோட ஆறாவது படமான சூப்பர் ஸ்டாரோட கூலியோட டோட்டல் ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours 50 minutes கிட்டங்க. இந்த 5 படங்களுக்கு கொடுக்காத ஏ சர்டிபிகேட் இந்த படத்துக்கு கொடுத்திருக்காங்க. மத்த படங்களை விட 140 days ஷூட்டிங் பண்ணிருக்காங்க. லோகேஷோட எல்சியூல வரப்போற படங்கள்ல எந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.